ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 146 9 கூட வாசித்து தியானிக்கலாம். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தின் ஒரு பகுதியை நாம் வாசித்தோம். இந்த வேத வசனத்தில் 3 நபர்களை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பரதேசிகள், இரண்டாவதாக திக்கற்ற பிள்ளைகள், மூன்றாவதாக விதவைகள். இந்த 3 நபரையும் இந்த உலகம் வெறுக்கிறது. அவர்களை அரவணைக்கிறதில்லை, ஆதரிக்கிறதில்லை. அவர்களுக்கு தேவையான காரியங்களை இந்த உலகம் செய்ய முடியாதபடிக்கு அவர்களை வெறுக்கிறார்கள். ஆனால் இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய தேவன் இந்த உலகம் வெறுத்தாலும், உலகத்தின் மனிதர்கள் வெறுத்தாலும், உறவுகள் வெறுத்தாலும், பரதேசிகளாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். நாம் ஒருவேளை அவர்களுக்கு தங்கு இடம் கொடுக்க முடியாது, அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது, பாதுகாப்பை கொடுக்க முடியாது, அவர்களை வெறுத்து தள்ளுவதற்கு நாம் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த பூமியில். ஆனால் பரதேசியாயிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் தேவன் காப்பாற்றுகிறார் என்பதை பரதேசியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளில் இந்த பூமியில பரதேசிகளாய் வாழ்கிறோம் என்றால் நம்மை தேவன் காப்பாற்றிய இந்த உலகம், உறவுகளோ சொந்தங்களோ அவர்கள் காப்பாற்ற முடியாது. ஆனால் தேவன் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாதுகாப்பு தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அந்த பாதுகாப்பு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு தான் நம்மை ஒவ்வொரு நாளும் இத்தனை நாட்களும் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவர் திக்கற்ற பிள்ளையையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தாய் தகப்பன் இல்லாத அநேக லட்சம் கோடி பிள்ளைகள் உண்டு. அந்த அநேக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய மகனாக அவர் சேர்த்து கொண்டு தேவன் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகம் தாய் தகப்பன் இல்லாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெறுத்து தள்ளுகிற அநேக குடும்பங்கள் உண்டு, அநேக சகோதரிகள் உண்டு, அநேக சகோதரர்கள் உண்டு. ஆனால் தேவன் சொல்கிற வார்த்தை, திக்கற்ற பிள்ளையை நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற அநேக திக்கற்ற பிள்ளைகள் உண்டு. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஒருபோது எதை குறித்து கலங்காதபடிக்கு தேவன் ஆதரிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிற விதவையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக விதவைகள் உண்டு. தன் கணவனை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு, அநேக சகோதரிகள் உண்டு. ஒவ்வொருவரையும் தேவன் ஆதரிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற கணவன் என்கிற ஸ்தானத்தில் இருக்க அந்த நபர் இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும், தகப்பன் என்கிற ஒருவர் நமக்கு இல்லாவிட்டாலும், தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். தேவன் நம்முடைய உதவியாளராக, துணையாளராக இருக்கிறார் என்பதை ஒருபோதும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் மறந்து போகாதபடிக்கு அவர் அன்பை அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக நாம் தேவனிடத்தில் சேருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும், ஒவ்வொரு நாளிலும், எப்பொழுது என்றாலும் தேவனிடத்தில் நீங்கள் தகப்பனை போல நீங்கள் நினைத்து, தேவனை தகப்பனை போல நினைத்து, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அவரிடம் நீங்கள் அறிவிக்கும் போது தேவன் மெய்யாகவே உங்கள் எல்லா தேவைகளையும், உங்களுடைய கண்ணீரையும், மனபாரத்தையும், எல்லா காரியங்களையும் தேவன் மாற்றி உங்களை வாழ வைக்கிற தேவன். இந்த பூமியில உங்களை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்கிற தேவன், தகப்பனை போல நேசிக்கிற தேவன், உங்களுக்கு துணையாளரை போல தேவன் உங்களை நேசித்து உங்களை வழி நடத்த அவர் உங்களோடு இருக்கிறார். ஏனென்றால்
ஏனென்றால் அவர் சொல்லிய வார்த்தை, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளையும் விதவையும் அவர் ஆதரிக்கிறார் என்று அவருடைய வாயினால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். மெய்யாகவே உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் தகப்பனை இழந்து கணவனை இழந்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தகப்பனாக இருக்கிறார், தேவன் துணையாக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. தேவன் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை ஆதரித்து இனிவரும் நாட்கள் எல்லாம் உங்களை நடத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். சொந்து போகாதீர்கள். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3 நபர்களையும் நீர் அதிகமாய் நேசிக்கிற தேவன், பரதேசிகளை காப்பாற்றுகிற தேவன், திக்கற்ற பிள்ளையும் விதவையும் நீர் அறிந்து எல்லாவற்றையும் அறிந்து அவர்களை ஆதரித்து வழிநடத்துகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை முழுவதுமாய் இடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.